வணக்கம். சாஸ்தா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓல்டு 30 வருஷம் ஃப்ளாட்டு அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மொசைக் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் உள்ள ஏரியாவோட இது வந்து ஒரு 6 inches டவுனாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம பள்ளத்தில் வர மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு 6 inches ரைஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே வரும்போது நம்ம வந்து ரைஸ்டாக தான் இருக்கணும் எப்பயுமே வந்து as per வாஸ்துபடி. அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்றோம். அது மட்டும் இல்லாம டோர் ஓப்பனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6 feet பிளஸ் 6 feetக்கு கம்மியாவும் கூட இருந்தது. எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம மாத்திட்டு 7 feet கொடுக்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே சின்னதா இருந்தது. விண்டோ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூபிவிசி விண்டோ கொடுக்க போறோம். அதோட சைஸையும் ரொம்ப பெருசு பண்றோம். ஏன்னா இது வந்து இருக்கிறதே 2 இல்ல 3 விண்டோ தான் வைக்க முடியும் இந்த ஏரியால. வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அதுக்கு மேல இதுல பண்ண முடியாது. அது இல்லாம கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வாஸ்துபடி இல்ல, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசா கிச்சன் பிளாட்ஃபார்ம் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேல நம்ம கிரனைட் போட்டு டைல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதோட ஃபினிஷிங் வீடியோ